ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல். ஈஸியாக ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க நீங்களும். இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் சமைக்கும் போதே போடுறேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ போடணுன்னு. வாங்க நாம் சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலில் நாம் மீடியமாக எண்ணெய் ஊற்றி சமைக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஊற்றிட்டா ஒரே ஆயில் ஆகிடும். இந்த வெண்டைக்காய் பொரியல் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம மூளைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூளில் வெண்டைக்காயை நல்லா பிரட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியலை சிம்பிளாக செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நாம் இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெண்டைக்காய் பொரியலை செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.